ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களை கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர், ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய், ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை இணையதளத்தின் மூலமாய் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் அன்பு தகப்பன் அடியேனுக்கு கொடுத்த கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேசமெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவரே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசு வீட்டில் இருக்கிறார். இயேசு வீட்டில் இருக்கிறார். மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே செய்தியெல்லாம் பரவிட்டான். கபர்நம் ஊருக்கு மறுபடி வந்தார். அந்த ஊருக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனார். அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே செய்தி பரவிட்டான். இயேசு உங்களுக்குள்ள வந்தா, எனக்குள்ளே வந்தா, என் வீட்டுக்குள்ளே வந்தா, அந்த செய்தி பரவிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வீட்டுக்குள்ள? இல்லமாகிய எனக்குள்ளாய், உள்ளமாகிய எனக்குள்ளாய் வரும் பொழுது, அவர் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் இறை வார்த்தையை எடுத்துரைத்தார். அந்த வீட்டுக்குள்ள வந்து இறை வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை எனக்குள்ள வரும் பொழுது, அந்த வல்லமையான வார்த்தை எனக்குள்ள வரும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கும். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலே இருக்கும். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்தாலும், அம்மா அப்பாவாக இருந்தாலும், அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் இல்லத்துக்குள்ளே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டா, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். முதலாக நீங்கள் வரும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. ஆண்டவரை நேரம் சந்திக்க முடியல. கூரையை புரட்சி இறக்கி ஆண்டவருக்கு முன்னால் வச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசுவை சந்திக்கும் போது என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இறை வார்த்தை எனக்குள்ளே வரும்பொழுது, என் மேல் அபிஷேகம் வரும் பொழுது, அந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்க வல்லது. ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வந்துட்டா, இயேசு எனக்குள்ளே வந்துட்டா, என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும். நல்லா கவனிங்க. கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் எங்கள் பகுதிக்கு வந்திருந்தார். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பகுதிக்கு வந்திருந்தார். போய்கிட்டு இருந்தவர் திடீர்னு காரை நிறுத்தி ஒரு இல்லத்துக்குள்ளே போய் டீ சாப்பிட போயிட்டார். மறுநாள் செய்தித்தாளிலே அந்த செய்தி வந்தது, தமிழக முதலமைச்சர் ஒரு மீனவரின் இல்லத்தில் போய் டீ அருந்தினார் என்று சொல்லி. அவர் உள்ளே போயிருக்கிறாரு. சுற்றி ஒரே கூட்டமாக இருந்துச்சு. அவர் வெளியே வர திரளான கூட்டமாக இருந்துச்சு. ஒரு முதலமைச்சர் ஒரு இல்லத்திற்கு வரும்பொழுது திரள் ஜனங்கள் கூடுகிறான்னு, உலகத்தை உண்டாக்கின உலக இரட்சகர் உங்களுக்குள் வரும்பொழுது உங்களை தேடி ஒரு கூட்டத்தை அனுப்புவார். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அதை செய்ய வைக்கும். ஆம், இதுவரை நீங்கள் குறையுள்ளவர்களாக இருக்கலாம். ஒருவேளை இதுவரை இல்லாமல் இருக்கலாம், இயலாமல் இருக்கலாம். கர்த்தர் உன் உள்ளமாகிய வீட்டிற்குள் வரும் பொழுது, அவருடைய இல்லமாகிய தேவாலயம் என்று சொன்னாரே, அந்த இல்லமாகிய எனக்குள் வரும் பொழுது என் மேல் ஒரு அபிஷேகம் வரும், என் மேல் ஒரு அக்கினி வரும். அந்த அக்கினி உங்களையும் என்னையும் உலகத்திற்கு தெரியப்படுத்தும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு பயந்து வீட்டிற்குள்ளா மேல் மாடியில் இருந்த சீசர்கள் மேல் தேவ அக்கினி இறங்கினது. பரிசுத்தாவின் இறங்கினார். உலகத்தை கலக்கினவர்களாக மாறினார்கள். இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறான்னு சொல்லி அந்தியோக்கு பட்டணத்திலே அவர்களை குறித்து பேசினது, எருசலேம் பட்டணத்திலே அவர்களை குறித்து பேசினது, சமாரிய பட்டணத்திலே அந்த சீசர்களை குறித்து பேசினது திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ளாய் இயேசு வரும் பொழுது, உங்கள் வீட்டுக்குள்ளாய் இயேசு வரும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் இல்லத்துக்குள்ளாய் நீங்க வந்து தங்கி தாபரித்திருக்கும்படியா உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறையெல்லாம் நிறைவானவர் வரும்பொழுது குறையெல்லாம் மாறிப்போகும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வீட்டின் குறைகளும் மாறி போகட்டும். தகப்பனே, நீங்கள் கூட இருந்து
நீங்கள் கூட இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்க மற்றவர்கள் சொல்கிற அளவுக்கு உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.